ஸோ வாட் ஆர் சி ஷார்ப் கமெண்ட்ஸ்? கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க யூசர்ஸு, அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்னால் என்னது சி ஷார்ப்பில், அதை தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் டு எக்ஸ்பிளைன் சி ஷார்ப் கோட். சி ஷார்ப் கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டு மேக் இட் மோர் ரீடபுள், இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ப்ரிவென்ட் எக்ஸிக்யூஷன் வென் டெஸ்டிங் ஆல்டர்னேட்டிவ் கோட்ஸ். அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னா, சிங்கிள் லைன் கமெண்ட் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா கமெண்ட்டாக எடுக்கும். அது வந்து கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அவுட்புட்லேயும் கிடைக்காது. மல்டி லைன் கமெண்ட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸ்டார், அப்புறம் வந்து எண்டில் வந்து ஸ்டார் கொடுத்து ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கொடுத்தா இதுக்கு நடுவில் என்னென்ன கோடு இருக்கோ அந்த கோடு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து இதில் பார்ப்போம் சிங்கிள் லைன் கமாண்ட் அண்ட் மல்டி லைன் கமாண்ட், ரெண்டு கமாண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து அலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த அலோ வேர்ல்டை வந்து என்ன பண்ண போகிறேன், கமாண்ட் சிங்கிள் லைன் கமாண்ட் கொடுத்து திஸ் இஸ் ஹலோ வேர்ல்டு பிரிண்டிங் அப்படி சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்க, ரெட் க்ரீன் கலர் இருக்கிறது பார்த்தீங்களா? ஸோ இதான் சிங்கிள் லைன் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ மல்டி லைன் கமாண்ட் என்ன பண்ணணும், ஃபார்வர்டு ஸ்லாஷ் ஸ்டார், அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபார்வர்டு ஸ்லாஷ், இதுக்குள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே இந்த கன்சோல் டாட் ரைட் அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணி உள்ளே போட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ எனக்கு வந்து இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், இது எல்லாமே பிரிண்ட் ஆகாது. இந்த ஃபுல் கோடையும் உள்ளே போட்டதுனால இது வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இதான் மல்டி லைன் கமாண்ட், இது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா, கமாண்ட்ஸ் வாட் ஆர் சி ஷார்ப் கமாண்ட்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம். அதில் வந்து மல்டி லைன் இருக்குது, சிங்கிள் லைன் இருக்குது. மல்டி லைன் வந்து டபுள் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் வந்து போடுவாங்க, சிங்கிள் லைன் வந்து ஃப்ரண்ட் ஸ்லாஷ் ஒன்று போட்டு ஸ்டார் போட்டு நடுவில் வந்து என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அதில் இன்னொரு ஸ்டாரு ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த கோடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டெவலப்பர்ஸ் யாருன்னா வந்து பார்த்தாங்கன்னா ஓகே இந்த கோடு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், நம்ம ஃபியூச்சர் எக்ஸிக்யூஷனுக்காகவும் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் சொல்கிறேன்னா, இப்போ இந்த கமெண்ட் வந்து நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும் உங்களுக்கு அப்படி சொன்னேன்னா, ஓகே இதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை எடுத்து விட்டேன்னா இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுவேன். இல்லை நான் வந்து எக்ஸிக்யூட் வேணாம் இப்போதைக்கு வேணாம் அப்படி சொல்லும்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கமெண்ட் பண்ணி பார்த்துக்க போகிறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். என்னோட ரெஃபரன்ஸ்க்காகவும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காகவும் நான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் single line and multi-line commands in C#. Thank you.